அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, "விசையும் இயக்கமும்" அப்டின்ற படம் தான். இது எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 6த் நியூ புக்ல அறிவியல் புக்ல இருக்கு. டேர்ம் 1ல இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1வது கொஸ்டின். காலத்தைப் பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவதற்கு என்ன பெயர்? ஆன்சர் இயக்கம். காலத்தைப் பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவதற்கு என்ன பெயர்? இயக்கம். 2வது கொஸ்டின். ஒரே இடத்தில் ஒரு பொருள் இருந்தால் அதன் நிலை என்ன? ஆன்சர் ஓய்வு நிலை. ஒரே இடத்தில் ஒரு பொருள் இருந்தால் அதன் நிலை ஓய்வு நிலை. 3வது கொஸ்டின். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? ஆன்சர் ஆரியப்பட்டா. 4வது கொஸ்டின். பொருட்களின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருட்களின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் விசை. 5வது கொஸ்டின். பொருளை தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்படும் விசை எது? ஆன்சர் தொடுவிசை. பொருளை தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்படும் விசை தொடுவிசை. 6வது கொஸ்டின். பொருளை தொடாமல் செயல்படுத்தப்படும் விசை எது? ஆன்சர் தொடாவிசை. பொருளை தொடாமல் செயல்படுத்தப்படும் விசை தொடாவிசை. 7வது கொஸ்டின். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் எது? ஆன்சர் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். 8வது கொஸ்டின். பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் எது? ஆன்சர் வளைவு பாதை இயக்கம். பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். 9வது கொஸ்டின். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் எது? வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் எது? ஆன்சர் வட்டப்பாதை இயக்கம். 10வது கொஸ்டின். ஒரு அச்சினை மையமாகக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் எது? ஆன்சர் தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாகக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். 11வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக நகரும் பொருளின் இயக்கம் எது? ஆன்சர் அலைவு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக நகரும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். 12வது கொஸ்டின். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அதிர்வுறுதல். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது இயக்கம் அதிர்வுறுதல் என அழைக்கப்படுகிறது. 13வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் எது? ஆன்சர் கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். 14வது கொஸ்டின். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் எவ்வகையானது? ஆன்சர் கால ஒழுங்கு இயக்கம். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். 15வது கொஸ்டின். ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வேகம். 16வது கொஸ்டின். வேகத்தை கணக்கிடும் சூத்திரம் எது? வேகத்தை கணக்கிடும் சூத்திரம் எது? ஆன்சர் வேகம் கடந்த தொலைவு பை காலம். 17வது கொஸ்டின். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடியில் கடந்தார்? உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடியில் கடந்தார்? ஆன்சர் 9.58 வினாடி. 18வது கொஸ்டின். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையின் வேகம் என்ன? தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையின்
வேகம் என்ன? ஆன்சர் 112 கிலோமீட்டர் பை மணி. 19வது கொஸ்டின். சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? ஆன்சர் சீரான இயக்கம். 20வது கொஸ்டின். மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? ஆன்சர் சீரற்ற இயக்கம். 21வது கொஸ்டின் பாருங்க. ரோபாட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு எது? ரோபாட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு எது? ஆன்சர் ரோபாட்டிக்ஸ். 22வது கொஸ்டின் பாருங்க. வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் பை வினாடி. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் இருந்துச்சு. அந்த 22 கொஸ்டின் முக்கியமானதை பார்த்துட்டோம். அடுத்த ஒரு பாடத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.